ஏதோ நீங்கள் விட்டு குத்துனால ஏதோ என்னால் வர முடிஞ்சு. இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஒரு செகண்டு அள்ளு விட்டுருச்சு எனக்கு. என்னடா இது, என் தலை இதுக்கு மேலே பின்னாடி நவர மாட்டுதேன்னு. யாரே தெரில, பக்கத்துலேயே வராங்க. ஒரு வேளை க்ரூஸில் போகுது, எப்படி போகுது பார்க்க வராங்க. நான் மேஜிக்கில் போதான்னு. சம்திங் ஃபிஷி. தலைவா, யார் தலைவா நீ? ஆஹா, டியூக்கு ஆர்சி தான் நம்ம ஓட்டுவோம். நம்ம டியூக்கெலாம் ஓட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏதோ ஒன்று பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடணும், அது மட்டும்தான் மைண்டில். ஓகே ஓகே. ஓ, நல்லா இருக்கே இதுப்பா. கம்ஃபர்ட்டுக்கு பேர் போன வண்டிப்பா இது. போங்க போங்க, நல்லா புடிச்சிருவேன் தெரியும்ல. போங்க போங்க. எப்படி இருக்க போது தெரில இந்த வண்டி. ரோடு ஏபிஎஸ்ஸு கொஞ்சம் பயமா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறதுனால. அதான் என்ஆர் ஓட்டு இது பயம் சொல்லலாம். எல்லா வண்டியுமே வந்து பயந்து பார்த்து தான் ஓட்டணும், அப்படியெல்லாம் ஓட்டக்கூடாது. இப்படி ஆடுது. அலைவா ஆர்சியா இருந்தா கூட பரவாயில்ல. இது டியூக்கா விண்ட் பிளாஸ்ட்ல அப்படியே பறக்குது. ஃப்ரண்ட்ல கலகலன்னு ஆடுது. நம்ம ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் மாடல்லாம் ஓட்டுவோம். நேக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்ட வேண்டியதாரு. அப்பா பழைய டியூக் கூட கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் சாலிடாக இருக்கும். இது ரொம்ப வெயிட்லெஸ் போல். காற்றுல அப்படியே அலைப்பாயுது வண்டி. ரொம்ப அப்படியே ஆடுது. ரொம்ப விண்ட் பிளாஸ்ட் தாங்க மாட்டுது. ரொம்ப தள்ளுது. தள்ளலாம் பரவாயில்ல, ஃப்ரண்ட்டே ஸ்டேபிளாக இல்லை. கலகலன்னு ஆடிட்டே இருக்கு. ஆர்சிலாம் ஸ்போர்ட்ஸ் மாடல்லாம் செம்ம கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. போகுது. இது எவ்வளோ போகும்னு கூட தெரில.
ஐயோ ஆடுது எனக்கு ஃப்ரண்ட்ல அப்படியே கலன்னு போகுது. அட பாவிகளா, என்ன நம்ம தலை பின்னாடி தள்ள முடியலன்னு யோசிச்சிருந்தேன். ப்ரோ இறங்கி வாங்க ப்ரோ. நீங்க வேற தலை போக மாட்டுது. என்னடா யாரோ பின்னாடி பக்குடு ஆயிடுச்சு, யாரா தலையை பிடிக்கிறான், போக மாட்டுது. நானா போற பின்னாடி போல. என்ன நம்ம தலை பின்னாடி கழுத்து எதனா ஆயிடுச்சா, தலை போக மாட்டுது. பறக்கிறாரு அவரு, ரெக்கார்ட் லைனு இல்ல, அவர் கேப்ல பூந்து பறக்கிறாரு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நீங்க வேற, எனக்கு இதுல மாட்டிக்கிச்சு போல, எனக்கு தெரியல. இப்பதான் பாக்குறேன், என்னடா என் தலை ஏன் இப்படியே திருப்ப முடியல. ஐயோ ஏதோ ஆயிடுச்சு போல, கழுத்தெலும்பு என்னமே யோசிக்க வச்சிச்சு ப்ரோ. அப்பா ஒரு செகண்டு அள்ளு விட்டுருச்சு எனக்கு. என்னடா இது, என் தலை இதுக்கு மேல பின்னாடி நவர மாட்டுதேன்னு திரும்ப கூட முடியல. டேக் போய் மாட்டிட்டு இருக்கு. ஐயோ இவ்வளோ பெரிய டேக் போடுவாங்களா இவரு. ஒரு செகண்ட் பயம் புத்தி விட்டாரு. குக் ஷிஃப்டர்லாம் இருக்கு, ஆட்டோ பிளிப்பர் இருக்கா? ஆட்டோ பிளிப் இருக்கான்னு தெரில, ஆனால் இருக்கிற மாதிரியே பண்ணும் இந்த வண்டி. நார்மலாகவே லைட்டாக ரெவ் பண்ணி விட்டாலே ஆகும். இதில் இருக்கா தெரில, ஆனால் குக் ஷிஃப்ட் இருக்கு போல. குக் ஷிஃப்ட் இருக்கா தெரியலையே எனக்கு. என் ஆர்சிலையும் நான் அதெல்லாம் பண்ணுவேன், ஏன்னா ஸ்லிப்பரி கிளச்சுனால உங்களுக்கு லைட்டாக ரெவ் பண்ணி விட்டாலே எடுக்கும். நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன ஸ்போர்ட்ஸ் பைக் தான், ஹை ஸ்பீட்லாம் போகணுன்னா. நேக்கடில் இது ஏரோடைனமிக்ஸே எனக்கு பெருசாக இது ஒரு பயங்கரமான ஏரோடைனமிக் ஒரு டிசைன் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப வாபுல் ஆகுது, ரொம்ப ஒரு மாதிரி காற்றும் அதிகமாக இருக்குது, விண்ட் பிளாஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. அதில் ரொம்ப ஆடுதா, ஒரு மாதிரி ஃபியர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஸ்டேரிங் டம்பர்ஸ்லாம் கிடையாது, எதனா ஒன்றுனா கூட மாட்டிப்போம். இந்த கேப்பில் போகிற நின்றுவாரா வாங்க. அது 10 லட்ச ரூபா லாரி ரேட்டு சொல்கிறீங்களா விற்கிறாங்க. இஎம்ஐல வாங்கினா ஆஸ்பத்திரி ஒட்டி விற்கிறாங்க. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 200 கண்ட்ரோல் வருமா? வண்டி ஆடாது, ஆடலாம் ஆடாது. நான் ஏமாத்த நீங்கள் தான் ஒரு ஏமாத்த பார்க்குறீங்க. 10 லட்சம் 200 அப்படியே எல்லாத்தையும் 50-50 சொல்கிறீங்களா? இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சாதான் ப்ரோ. என்ன ஆகும் இல்லை இப்படிலாம் வண்டி இருக்கு, அப்போலாம் போவோம்.
அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. நாலேஜ் இஸ் வெல்த்ன்றீங்களா? ஒரு கீரே அது இவ்வளோ போகும்னு தெரிஞ்சா தானே அந்த வண்டிலாம் எப்படின்னு பார்த்தீங்களா. நம்ம சிஎம்கே பூசா தான். ஸோ இவங்க எங்கே போனாங்க தெரில. அவரும் பொறுமையாக போஸ்டெல்லாம் கொடுத்தாரு. இருந்தாலும் போய் கேட்ச் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எங்கே போனாங்கன்னே தெரில. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். நானும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 140 150 ட்ரை பண்ணுறேன். பிடிக்க முடியல. எங்கே போனாங்கன்னே தெரில. இது வேற ஸ்மோக் வைசரா ஒன்றும் தெரியல. கண்ணு இருட்டா இருக்கு. இந்த வைசரை திறந்தா பூச்சி அடிக்குது கண்ணில். ஓட்ட முடியல. நான் அப்போவே நினச்சேன் கிளியர் போட்டு வரலான்னு. ஆனால் 10R லைட்டில் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியுது. அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸா நம்ம ஓட்டி பழக்கம். அதனால் பிரேக்கிங்லாம் யூஸ் பண்ண முடியுது. இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னாரே பரவாயில்ல போகிற பெட்ரோலில். இது என்ன பாதி டேங்க் வந்துருச்சு அதுக்காட்டியும். ஆனால் நான் பழைய டியூக் ஓட்டியிருக்கேன். சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. இது ரொம்ப தக்கையாக வெயிட்லெஸ் பண்ணதுனால என்னன்னு தெரில. ஒரு மாதிரி ரொம்ப காற்றுல ஆடுது விண்ட்லாஸ்டில். ஆனால் லுக்கெலாம் சூப்பராக இருக்குது. ஆனால் ஏரோடைனமிக்கலாக இருக்கான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஹாப்பி மோட்டரிங். இன்னும் பிரிச்சுட்டு வந்தீங்க போலையே. எங்க ஸ்ரீதர் ப்ரோ? என்ன ப்ரோ பிச்சுட்டு வந்தீங்க போலையா? ரொம்ப நேரமா நாங்களும் தெரியும் வரோம். மாட்டவே இல்லை. இதில் எப்படி இருந்தது? இதுதான். ஏன் என்னாச்சு? 10R தானே? 10R அதான் 10R தான். 6R தான். வண்டி ஒரு மாதிரி அமைகிறதா? ஆமாம், இதெல்லாம் ஆடுது ப்ரோ. நான் கஷ்டப்படுறேன். ஆடுது காத்துல. இதானே 170? ஆமாம் 174 ஏதோ போச்சு. 60 ஏதோ போச்சு ப்ரோ. ரொம்ப கஷ்டப்பட்டது ப்ரோ. காத்துல ஆடுது. பழைய வண்டிலாம் அப்படி இல்லை ப்ரோ. அவ்வளோலாம் இது வெயிட்லெஸ்ஸா? எனக்கெல்லாம் பக்கு பக்குன்னு இருந்தது. அதில் கூட எதாவது ஆகலை. இதில் போய் எதனா ஆயிரப்போதுன்னு பயந்து ஓட்டினே இருந்தேன். அதில் கூட போய் எதாவது ஆகலை. இதில் போய் எதனா ஆயிரப்போதுன்னு ஏதோ 174 176 போச்சு. போவோமா? ஓகே, நான் தான் போகணுமா? யாரே தெரில. பக்கத்துலேயே வராங்க. ஒரு வேளை க்ரூஸில் போகுது. எப்படி போகுது பார்க்க வராங்களா? மேஜிக்கில் போகுதான்னு. சம்திங் ஃபிஷி. தலைவா? யார் தலைவா நீ? இதுக்கு தானா ஹாய்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. நான் வேற ஏன் கூடவே வராங்களேன்னு பார்த்துட்டே இருந்தேன். இல்லை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே பார்த்தாங்க. அப்போ ரெக்கார்ட் ஆகலை. அப்புறம் தான் ஆன் பண்ணேன். என்னதான் பார்க்குறாங்களா, நம்மள தான் பார்த்துட்டு வராங்களான்னு.
லான்ச்சில் எதுவும் இல்லாமா நார்மலாவா? அவங்க என்ன வண்டியிலே ஏறல ப்ரோ, அவங்க என்ன வண்டியிலே ஏறலையே. வெடியுது. ஓகே கைஸ், டுடே ரைடு முடிஞ்சிருச்சு. அடுத்த ரைடு பார்ப்போம். அடுத்து எந்த வண்டி கூட ஓட்ட போகிறோன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, இது ரேஸ்லாம் இல்லை, சும்மா லைட்டாக எப்படி எடுத்து பார்க்கறது அந்த மாதிரி தான் இருக்கும் தவிர பீக்கில் டிப்பிக்கலாக ஓட்டணும் அந்த மாதிரிலாம் ஓட்ட மாட்டோம். அண்ட் நல்லபடியாக சோவர் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் பாய். ஏதோ நீங்கள் விட்டு குத்துனால ஏதோ என்னால் வர முடிஞ்சு.